வெல்கம் டு பம்பிள் பி ரைடர்ஸ். இன்றைக்கி நம்ம நம்ம அல்கசார் காரை ஒரு ரிவ்யூ பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணதில்லை. ஸோ இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சது பிடிக்காதது அது எல்லாமே சொல்லலான் இருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஸோ என்ன ஒரு பைக்கராக தான் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். பட் எனக்கு டிரைவிங்கும் ஒரு பெரிய பேஷன். நிறைய சுற்றியிருக்கேன், நிறைய ட்ரைவ் பண்ணியிருக்கேன். லட்சக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் அண்ட் மைல்ஸ் ஓட்டியிருப்பேன். கண்டிப்பாக டவுட்டே கிடையாது. வித் ஃபேமிலி, அலோன், அந்த மாதிரி நிறைய சுற்றியிருக்கேன். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஆரம்பித்தேன் ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தது. உமர் அங்கிள்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒரு டிரைவர் இருந்தார். அண்ட் எங்கள் அப்பாட்ட ஆல்வின் நிசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேன் இருந்துச்சு. ஸோ அந்த வேனில் தான் நான் ஸ்கூல் போவேன். ஸ்கூல் போகும்போது அவர்கிட்ட கேட்டு அப்புறம் அவர் மடியில் உட்காந்து ஸ்டியரிங் பிடிச்சி ஓட்டுவேன். அப்படி 5th ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்த பேஷன் இட் ஸ்டில் கண்டினியூஸ். ஸோ இது என்னோட 6th வெஹிக்கிள். இது அண்ட் 3rd எஸ்யூவி. டைப் ஆஃப் வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிளையும் ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வெஹிக்கிள் மாருதி சியாஸ். அதை டீசலில் விட்டுருந்தா கண்டிப்பாக அதே எடுத்திருப்பேன், யோசிச்சிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அது எனக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்கல. நான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 6000 7,000 செலவு பண்ணால் போதும். நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்டு பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், பிரச்சனையே கிடையாது. 1.5 லட்சம் கிலோமீட்டர் அது பாட்டுக்கு ஓடிச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் எனக்கு ஐ வாண்டட் அப்கிரேட். நான் ஒரு எஸ்யூவி போகணும் அப்படின்னு நினச்சேன். யூஎஸில் இருக்கும்போது நான் 2 எஸ்யூவி ஓட்டியிருக்கேன், ஃபோர்ட் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் ஜிஎம்சி அகேடியா. அந்த மாதிரி டைப் ஆஃப் வெஹிக்கிள், அந்த அளவுக்கு பெருசாலிட்டியும் அட்லீஸ்ட் நம்ம ஊரில் ஒரு கெத்தாக போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால தான் இதை வாங்கினேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டாப் கண்டென்டர்ஸ் நான் லிஸ்ட் அவுட் பண்ணது மஹிந்திராவோட XUV 700 அண்ட் டாடா சஃபாரி. MG ஹெக்டார் ப்ளஸ் பார்த்தேன். பட் எனக்கு இந்த சஸ்பென்ஷன் அவ்வளோ பிடிக்கல. ஸோ அதை ஐ லெஃப்ட் இட் அவுட். ஸோ டாடா சஃபாரி, மஹிந்திரா XUV, இந்த அல்கசார், இந்த 3 தான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு மெயின் யூஸ் அப்படின்னா ஊருக்கு போகிறது தான். லைக் 700 கிலோமீட்டர்ஸ் எனக்கு லாங் ட்ரைவு. எனக்கு கம்ஃபர்டபுளாக போகணும். அட் த சேம் டைம் எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கே தெரியும் டீசல் விற்கிற விலை என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கோயிங் ஃபார்வர்டு என்கிட்ட 200 bhp பவர் இருக்குது, 400 bhp பவர் இருக்குது. டசன்ட் மேட்டருங்க. நான் யூஎஸில் இருக்கும்போது 3500 cc 450 bhp கார்லாம் ஓட்டினேன். அங்கே பெட்ரோல் சீப்பாக இருந்தாலும் ஓட்டினேன். நம்ம ஊர்லலாம் அது கட்டுப்படி ஆகுது. அதனால் எனக்கு எக்கனாமி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு முக்கியமான காரணம், இன்ஃபேக்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரீசன் வை ஐ வென்ட் ஃபார் அல்கசார் எக்கானமிங்க. நான் மற்ற வண்டி XUV 700வும் சரி, டாடா சஃபாரிலாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று புரிஞ்சுது. அவங்க 13 கிலோமீட்டர் பெர் லிட்டர் அது ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாங்க. ஒரு 13 கிலோமீட்டர் எனக்கு கிடைக்குதுங்கிறது பெரிய விஷயமா சொல்கிறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் நான் கிரெட்டா ஓனர்ஸ் பார்க்கும்போது அவங்க 20-21 ஈஸியாக சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் நான் அதர் அல்கசார் ஓனர்ஸ்கிட்ட பேசும்போது அவங்களும் அதான் சொன்னாங்க, 20-21 ஈஸியாக கிடைக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்க. பட் எனக்கு கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்துச்சு. பட் இட் ப்ரூவ்ட் ரைட். அது 23 கிலோமீட்டர்ஸ் எனக்கு 23 கிடைக்குது. ஸோ இன்ஃபேக்ட் இட் ப்ரூவ்ட் ரைட். ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். என்னடா இவன் எக்கானமி பற்றியே பேசுகிறானா அப்படின்னு நினச்சிங்கன்னா, அடிக்கடி லாங் டிரைவ்ஸ், அதாவது ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி 700-800 கிலோமீட்டர்ஸ் போகிறவங்களுக்கு தெரியுங்க. நான் இனோவா கிறிஸ்டாவில் ஊருக்கு போயிட்டு வந்தேன். எனக்கு ஆன டீசல் செலவு மட்டுமே அரௌண்ட் 13,000-14,000 ருபீஸ் வந்துச்சு. அட் த சேம் டைம் நான் இந்த வண்டியில் போனேன். எனக்கு ஆன டீசல் செலவு 7,500-8,000 ருபீஸ், அரௌண்ட் தட் ஃபிகர். ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் எக்கானமி பார்க்குறதும் ஒரு நல்ல விஷயம். சரி, கம்ஃபர்ட் சைடில் எனக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு சஸ்பென்ஷன் ஒரு செமி ரிஜிட், அதாவது ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கணும். என்ன லாங் ரைட்ஸ் போகிறனால தட்ஸ் மை பர்சனல் சாய்ஸ். அது எனக்கு அப்படி இருக்கிறது பிடிக்கும். ரெண்டாவது வண்டி ஓட்டுறதுக்கு பலமாக இருக்கணும். அதாவது நான் ஒத்த விரலை வச்சு ஸ்டியரிங்கை சுற்றுற மாதிரி இருக்கணும். ஏன்னா நான் சிட்டிக்குள்ளேயே ஓட்டுவேன். சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது ஐயா எனக்கு டேர்னிங் ரேடியஸ் கஷ்டம், எனக்கு திருப்ப முடியாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. எனக்கு ஈஸியாக வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் லாங் டிரைவ்ஸும் போகணும். ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு காம்ப்ரமைஸ்னால் இது ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா மற்ற வண்டிகளை நான் ஒன்று பார்த்தது என்ன அப்படின்னா டேர்னிங் ரேடியஸ் இஸ் அ ப்ராப்ளம். ரெண்டாவது சஸ்பென்ஷன் ஐதர் கொஞ்சம் ஹார்ஷுங்கிறத விட ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குல்ல, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் திருப்புறம் பாருங்கள், எப்படி திரும்புது பாருங்கள். ஸோ வண்டியை திருப்புறது, வண்டியை ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னொன்று என்னோடய ஒய்ஃப் இந்த வண்டியை ஓட்டணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிரைவபிள் வெஹிக்கிளாக இருக்கணும். அதுவும் ஒரு காரணம். ஸோ இந்த வண்டியோட டிரைவிங் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரொம்ப டாலாக ரொம்ப மேசிவ் ஃபீல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடைக்காதுங்க. இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு கிரெட்டா தான். இது இன்ஃபேக்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் கிரெட்டா தான். அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிரெட்டா ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஓட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப டாலாக பயமுறுத்துகிற மாதிரி அந்த ஃபீல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ வந்து ஃபீமேல் டிரைவர்ஸுக்கு வந்துட்டு இது வந்து ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு. அதே இது நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு வந்துட்டு உட்காரும் போது எனக்கு பயங்கர டாலாக இருக்கணும், எனக்கு வந்துட்டு அப்படி மேசிவாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு செட்டே ஆகாதுங்க. இது வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு செடான் மாதிரி தான் இருக்கும் ஓட்டுறதுக்கு, வண்டியை ஓட்டுறதுக்கு. அதனால் அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது விஷயம் நான் பார்த்தது வந்து சேஃப்டி. சேஃப்டியில் வந்துட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் 4 ஸ்டார் ரேட்டிங்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா வந்து அந்த சேஃப்டி டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 60 km/h அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறது. நீங்கள் போயிட்டு 120 கொண்டு போய் நீங்கள் வந்து ஹேரியரை விட்டாலும் சரி, சஃபாரியை விட்டாலும் சரி, எல்லாமே காலி தான். அதனால் வந்துட்டு இட் டசன்ட் மேட்டர். இன்னொன்று வந்து சேஃப்டி வந்துட்டு ஐ பிலீவ் சேஃப்டிங்கிறது வந்துட்டு இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த டிரைவர் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்கிறத பொறுத்து தான் சேஃப்டி. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். எனக்குன்னு சில ஃபீச்சர்ஸ் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா 360° கேமரா. எனக்கு வந்துட்டு மேலேருந்து ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ வேணும். ரெண்டாவது வந்து எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி சென்ஸ் பண்ணணும். அதாவது எனக்கு ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ எனக்கு தெரியாத ஒரு ஆப்ஜெக்ட் நிற்கிது, நான் கவனிக்கலைன்னா கார் வந்து ஒரு அலர்ட் கொடுக்கணும். அது கண்டிப்பாக எனக்கு தேவை இந்த மாதிரி. அப்புறம் வந்து பிளைண்ட் ஸ்பாட் கேமரா. இந்த மாதிரி நான் வந்துட்டு லேன் மாற போகிறேன், நான் இண்டிகேட்டர் போட்டேன்னா எனக்கு வந்துட்டு அந்த லேனில் யாராவது வாராங்களா வரலையான்னு காட்டணும். ஹைவேல நிறைய போகிறனால இது எனக்கு ஒரு அப்சல்யூட் மஸ்ட்டு. அப்புறம் இந்த எசென்ஷியல்ஸ்லாம் வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கணும்னு நினச்சேன். அதாவது இப்போது ரியர் கேமரா பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி, சைட் மிரர் கேமராஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், டிபெண்டபுளாக இருக்கணும். இப்போ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 360° கேமரா டாப் வியூ தான், பட் வந்துட்டு த லேட்டர் பார்ட் ஆஃப் த கார் மட்டும் காட்டுறது அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் ஆப்ஷன்ஸ், அது வந்து அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ், தட்ஸ் ஃபைன். ஸோ ஓவராலாக வந்துட்டு இந்த கேமரா சிஸ்டம் இஸ் டீசென்ட் இனஃப். இட்ஸ் நாட் த பெஸ்ட் இன் த மார்க்கெட், பட் டீசென்ட் இனஃப். ஸோ இதை விட பெட்டரான கேமராஸ் கண்டிப்பாக வந்து தேர்ட் பார்ட்டி மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. பட் இந்த கேமரா வந்து இட்ஸ் குட் இனஃப் ஃபார் மீ. நான் வந்து கொடைக்கானலில் டால்ஃபின் நோஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே வந்து ரொம்ப ரொம்ப கன்ஜஸ்டடான இடம். அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து இது இல்லைன்னா ரொம்ப திணறி இருப்பேன். ஸோ இட் இஸ் குட் இனஃப் ஃபார் மீ. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. இது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்லேயும் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இதோட யூஸ் என்னன்னு தெரியல. பட் வந்துட்டு ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆச்சுது அப்படின்னா, நான் வந்து வண்டியை வந்து டிரைவில் போட்டு மூவ் பண்ணும்போது அங்கே ஒரு பெரிய கல் இருந்துச்சு, அது எனக்கு தெரியலை. இந்த கேமரா இருந்தனால தான் எனக்கு அது தெரிஞ்சுது. அதனால தான் நான் என்னால் வண்டியை வந்து திருப்பி கொண்டு போக முடிஞ்சுது. ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் கண்டிப்பாக. அண்ட் அது வந்து இந்த 360°க்கும் அது தேவை. அதனால ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக வச்சுருக்காங்க. பட் ஆஸ் அ ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இட் செல்ஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல். இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு ஒரு ஏரி ஃபீல் இருக்கும் வண்டிக்குள்ளே, வந்து ஒரு நல்ல ஒரு ஏரி ஃபீல் இருக்கும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இல்லாமல் நல்ல காற்று இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இங்கே பாருங்களேன், நான் இப்போ பேனரமிக் சன்ரூஃப்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இல்லாமல் கூட வந்துட்டு நல்ல ஒரு ஏரி ஃபீல் இருக்கும். வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து இனிஷியலாக ரொம்ப பிடிக்கல. ஏன்னா வந்து கிரெட்டா மாதிரியே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம், கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. கிரில்லை தவிர மற்ற எல்லாமே அப்படியே கிரெட்டா மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்துட்டு அது எனக்கு பெருசாக அட்ராக்டிவாக இல்லை. குட் ஹவ் பின் பெட்டர். சைடு பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த லெங்த் ஆஃப் த வெஹிக்கிள் வந்து நல்லா தெரியுது. ஸோ அதெல்லாம் சைடில் வந்துட்டு ப்ராப்ளமே இல்லை. சைடில் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சைடில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கால் வச்சு ஏறுறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது யூஸ்ஃபுல்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் வந்துட்டு அது யூஸ்ஃபுல் கிடையாது. அது ஒரு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேபி தேர்ட் ரோ சீட்டில் ஏறும்போது வசதியாக இருக்கலாம். ரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணம் தாங்க. ரியரில் வந்துட்டு எதுவும் பிரமாதமாலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது ரியர். ஸோ எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் உங்கள் வண்டி வருது ரியர் வியூ மிரரில் யாராவது பார்க்குறாங்கன்னா கிரெட்டா வருதுன்னு தான் நினைப்பாங்க. அதனால் வந்துட்டு எக்ஸ்டீரியரில் சொல்கிற மாதிரி எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. பட் அந்த அலாய் வீல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபஸ்ட்டு எனக்கு வண்டியை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது அந்த அலாய் வீல்ஸ் தான். அது ரொம்ப அழகாக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் வண்டியை வந்து நேராக பார்க்க முன்னாடி, ஷோரூமில் பார்க்குறதுக்கு முன்னாடி ரோட்டில் பார்த்தேன். இந்த அலாய் வீல்ஸ் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ குட் ஜாப் தேர். அப்புறம் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எக்கச்சக்க ஃபீச்சர்.
கண்ணா பின்னான்னு கொடுத்துருக்காங்க. அந்த 360 டிகிரி ஃப்ரண்ட் கேமரா அதெல்லாம் பார்த்தீங்க. பட் வந்துட்டு சின்ன சின்னதாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் இங்கே பாருங்கள், தீம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி மாற்றிக்கலாம். நமக்கு வந்துட்டு இது பெருசாக யூஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். பட் வந்துட்டு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அடிஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த டிஜிட்டலாக வைக்கணும்னா வச்சுக்கலாம். எனக்கு வந்துட்டு இதுதாங்க பிடிச்சது, அதனால் இதே வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு மெயின் என்டர்டெயின்மெண்ட் கன்சோலும் இருக்குது. இதில் வந்துட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஆம்பியன்ட் லைட் செட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஆம்பியன்ட் லைட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு காருக்கு உள்ள அந்த சின்ன எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நைட்டு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ இதில் வந்து நான் வந்து அதை கலர் மாற்றணுன்னா ஒரு கலர் வீலே கொடுத்துட்றாங்க. அதில் வந்துட்டு எனக்கு எந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த என்டர்டெயின்மெண்ட் கன்சோலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் நான் இன்னும் பார்த்து முடிக்கலன்னு தான் சொல்லுவேன். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஆன் டாப் ஆஃப் இட் வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ லிங்க்னு சொல்லி கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபோனில் இருந்தே வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறது, ஃபோனில் இருந்தே வந்து ஏசியை செட் பண்ணுறது, லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து பண்ணிக்கலாம். ஸ்டியரிங் வீலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் சியாஸில் இருந்துட்டு இங்கே வந்தனாலே என்னவோ இது எனக்கு ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ஓட்டி பார்க்கும்போது இந்த ஸ்டியரிங் வீல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பழகிருச்சு. பட் இனிஷியலாக வந்து ஏதோ வந்துட்டு ஒரு டாய் காரை ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ உள்ள புது கார்ஸுக்கு வந்துட்டு உள்ள எசென்ஷியல் ஸ்டியரிங் வீல் என்ன இருக்குமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மியூசிக் கண்ட்ரோலு, ஃபோன் கண்ட்ரோலு, அப்புறம் வந்துட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் அது கொடுத்துருக்காங்க. மோட்ஸ் மாற்றிக்கிறது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டரில் உள்ள நிறைய இதை நீங்கள் இங்கேருந்தே செக் பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்களா, இது பேடல் ஷிஃப்டர்ஸுங்க. இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து கியரை வந்துட்டு நீங்களே மேனுவலாக டவுன் பண்ணணுன்னா டவுன் பண்ணிக்கலாம், இல்லை அப் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த பேடல் ஷிஃப்டர்ஸோட யூஸு. ஸோ ஸ்டியரிங் வீல் இஸ் ஓகே தான் என்கிட்ட கேட்டால். கொஞ்சம் பெருசாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்குங்க. எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிளாத்து அந்த மாதிரி எந்த வேறு மெட்டீரியலே கிடையாது. ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கு. இது அகெயின் பர்சனல் சாய்ஸு. எனக்கு கலர்ஸ் ரொம்ப பிடிச்சது இன்டீரியரில். பட் வந்து பிளாஸ்டிக்காக இருக்கிறது வந்துட்டு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ் வந்து ஆப்வியஸாக ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், நல்லா புதுசாகவே வச்சுருக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் வந்து தட்டி பார்த்தா பிளாஸ்டிக்னு தெரிஞ்சிடும். இன்னொன்று வந்துட்டு துணினா கிளியும், இது கிளியாது. ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குது. சரி, இப்போ உள்ள சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம். நான் கை வைக்கிற இடத்துல பார்த்தீங்களா, அது வந்து ரெக்வஸ்ட் சென்சருங்க. அந்த ரெக்வஸ்ட் சென்சரோட யூஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் வந்து கீயை வந்து பேக்கெட்டில் வச்சுருந்தேன் அப்படின்னா நான் வந்துட்டு அன்லாக் பண்ணாமல் அதை அமுக்குனாலே வந்துட்டு வண்டி வந்து அன்லாக் ஆகிரும் தன்னால். ஓகே, ஸோ இன்டீரியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உட்கார்றதுக்கு சீட்டிங் கம்ஃபர்ட் வந்துட்டு ஃப்ரண்ட் ரோவில் நல்லா இருக்குது. எனக்கு வந்து தேவையான அண்டர் தை சப்போர்ட் இருக்குது. நான் வந்து 6 feet டால். எனக்கு வந்து தேவையான அண்டர் தை சப்போர்ட் இருக்குது. அண்ட் வந்துட்டு இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸ், அதில் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட்டு ரெண்டுமே வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ். நான் இன்னும் சம்மரில் இந்த வண்டியை யூஸ் பண்ணல. பட் சம்மரில் ஐம் அஸ்யூமிங் தட் இட் வில் பி ரியலி கம்ஃபர்டபுள். இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்துட்டு ஒரு 6 seaterங்க, 6 seater வேரியண்ட் நான் எடுத்தது. அதில் வந்துட்டு 7 seater இருக்குது. அதில் வந்துட்டு நடுவில் பெஞ்ச் சீட் போட்டு அதில் உட்கார்ற மாதிரியும் இருக்குது. வாங்க நம்ம வந்து பேக்கில் போயே பார்க்கலாம். பேக்கில் வந்துட்டு நான் 6 feet எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. சொல்லப்போனால் இது முட்டி இடிக்கிற மாதிரிலாம் இல்லை. என்னோடய டிரைவர் பொசிஷன் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ முட்டி இடிக்கிற மாதிரி இல்லை, ஓகேயாக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு வயர்லெஸ் சார்ஜர், அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, கையை வைக்கிறதுக்கு வசதியாக, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ லிஃப்ட் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து 6 seater இல்லையா, அதனால் வந்துட்டு கடைசி 2 சீட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை மடக்கிக்கலாம். மடக்கி அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணால் வச்சுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஸ்பேஸ் தாங்க. அந்த 6 சீட்டையும் நீங்கள் வந்துட்டு நிமித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி ஸ்பேஸ் தான். மேபி 2 சூட்கேஸ் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ பின்னாடி போகிறதுக்கு வந்து இந்த சீட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக டம்பிள் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு வித்தவுட் எனி எஃபர்ட் சின்ன பசங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம், அந்த மாதிரி தான். அண்ட் இந்த சீட்டை வந்து மடக்கிறதும் இழுக்கிறதுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். யார் வேணால் பண்ணிக்கலான்னு, டிரைவரை நம்பி இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் வந்துட்டு இந்த சீட்ஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள சீட் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் அதில் உட்கார வைக்கலாங்கிறத நான் சொல்கிறேன், அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து ஒரு 10 to 12 years ஆர் 14 years பசங்க இருந்தால் ஓகே.
இல்லாட்டி உங்களுக்கு யாரை பிடிக்காதோ ஏதோ ஒரு பிடிக்காத அடல்ட் இருந்தால் அவங்கள உட்கார வைங்க, அதுக்கப்புறம் உங்கள் கார்லேயே ஏற மாட்டாங்க. இப்போ எங்கள் ஃபேமிலிக்கே பிடிச்ச ஒரு ஃபீச்சர் இந்த பேனரமிக் சன்ரூஃப். மேலே அந்த சன்ரூஃப் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் என்டையர் கார் வந்து சன்ரூஃபுங்க. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி ஓப்பன் ஆகுது பாருங்கள். பசங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபீச்சருங்க. ஏன்னா வந்து நின்றுட்டு வெளியே பார்த்துட்டு வர்றதுக்கு ஜாலியாக இருக்கும். ஒரு கூலிங் கிளாஸை மட்டும் போட்டு விட்டோன்னு வைங்க, ஜாலியாக வெளியே பார்த்துட்டே வருங்க. இப்போ பாருங்கள், நான் இதை வந்து ஃப்ரண்ட்டில் டிரைவர் சைட்லேருந்து அதை ஓப்பன் பண்ணுறேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஓப்பன் ஆகுது பாருங்கள். காரோட ஆம்பியன்ஸே எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது வந்துட்டு நமக்கு கிளாஸ் மட்டும் வச்சுட்டு வெளியே உள்ள காற்று உள்ளே வரக்கூடாதுனாலும் ஓகே, இல்லை எனக்கு வந்துட்டு பசங்க வந்துட்டு வெளியே பார்த்துட்டே வரணும், அங்கே எந்திச்சு நின்று பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்றபடி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒயர்லெஸ் சார்ஜர், ரியரில் ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க 6 சீட்டர் வேரியண்ட்டில். அது போக வந்துட்டு எங்கே பார்த்தாலும் யூஎஸ்பிங்க. அதாவது யூஎஸ்பி இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் லாஸ்ட்டு சீட்டில் கூட உங்களுக்கு வந்து 2 யூஎஸ்பி அதுக்குன்னு தனியாக ஏசி வெண்ட்டு அதெல்லாம் கொடுக்குறாங்க. யூஎஸ்பி மிடில் சீட்லேயும் இருக்குது, ஃப்ரண்ட் சீட்டில் 2. அந்த மாதிரி யூஎஸ்பி எங்கே பார்த்தாலும் யூஎஸ்பி. அதனால் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ண மறந்துட்டேன் இந்த மாதிரி ரீசன்லாம் சொல்ல வாய்ப்பே இல்லை. வண்டி ஃபுல்லாக சார்ஜர் தான், அதனால் வெரைட்டியாக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏர் பியூரிஃபையர் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு ஹெப்பா ஃபில்டர் தான். அது என்ன பண்ணுது அப்படின்னா ஏரை வந்துட்டு வாங்கி அந்த ஹெப்பா ஃபில்டர் மூலமாக அனுப்பி பியூரிஃபை பண்ணி கொடுக்குது. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னு ஒரு நம்பர் காட்டுறாங்க. அந்த நம்பர் வந்துட்டு நான் என்ன கவனிச்சேன்னா, ரொம்ப நாள் வண்டி எடுக்காமல் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் ஒரு ½ அன் ஹவர் அதில் வந்துட்டு நல்லா குறைஞ்சு ஆப்டிமம் ஏர் பியூரிஃபைங்க்கு வந்துடுது. அது ஒரு நல்ல ஆட் ஆன் தான். ஓட்டும்போது பிடிக்காது ஸ்பீட் அலர்ட். அதாங்க 80 போனவுடனே வந்துடுறான், திருப்பி 120 என்னவோ திருப்பி வந்துடுறான். 120ல் நான் ஸ்டாப் அடிக்கிறாங்க. அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குங்க. ஸோ அது என்ன கவர்மெண்ட் ரெகுலேஷனாக, அது ரெக்குவயர்மெண்ட்டாக என்னன்னு தெரில. அதை அந்த நம்பரை மாற்றவும் முடியல. என்னோடய பழைய ஃபியட் புண்டோல்லாம் வந்துட்டு அந்த நம்பரை மாற்றலாம், இந்த நம்பருக்கு அப்புறமா எனக்கு வந்துட்டு அலர்ட் கொடுன்னு சொல்லலாம். இதில் அதுவும் இல்லை. ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஸோ ஓவராலாக வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஹைவேல வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஸ்டியரிங்கில் ஒரு நல்ல வெயிட் ஆட் ஆகுது. அது நல்ல கிரிப்பியாக இருக்குது, நல்ல ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்க, அது நல்லா இருக்குது. ஊருக்குள்ளே வந்துட்டு லைட்டாக இருக்குது, விச் மீன்ஸ் ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியுது. இன்ஃபேக்ட் நான் ஓட்டி பார்த்ததுலேயே சிட்டிக்குள்ளே ரொம்ப ஈஸியாக நேவிகேட் பண்ண முடிஞ்சது தான். பிரேக்கிங் பவர் எனக்கு பிடிச்சிருக்கு, 4 வீலுமே டிஸ்க் பிரேக்ஸு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பர். ஸோ நான் வந்து ரிவ்யூ பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு எல்லாருமே சொன்னது வந்துட்டு இது ரொம்ப அண்டர் பவர்டாக இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு பெரிய கன்சர்னாக இல்லாட்டியும் வந்து ஒரு கன்சர்னாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த வண்டி உண்மையிலே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டிரைவில் இருக்கேன், ஸ்போர்ட்ஸ் மோட் போயிட்டேன். இப்போ வந்துட்டு நான் வந்து வண்டியை வந்து பெடல் டு த மெட்டல் இல்லை, பட் கொடுக்க போகிறேன். பார்ப்போம். 3, 2, 1 கோ. 20, 40, 60, 80, 100. ஸோ உங்களுக்கு இது ஓகே, இந்த ஸ்பீடு ஓகே, இந்த பிக்கப் ஓகேன்னா இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாங்க. எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது வந்து சவுண்ட் இன்சுலேஷனுங்க. இப்போ பாருங்கள், கிளாஸ் இறக்குறேன், வெளியே ஒரு நாதஸ்வர பார்ட்டி போகுது, அவங்க கிராஸ் பண்ணும்போது ஏற்றுறேன், எப்படி இருக்கு பாருங்கள். க்ளோஸ் டிரைவர் சைட் விண்டோ. பார்த்தீங்களா என்ன அழகாக வந்துட்டு இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெரி வெரி குட் ஜாப் ஹுண்டாய். ஸோ வண்டியில் வந்து ஆடியோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 7.1. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து 2 ட்வீட்டர், 2 ஸ்பீக்கர், அது போக ஒரு சென்டர் ஸ்பீக்கர் வந்துடுது. மிடில் 2 ஸ்பீக்கர் அண்ட் பேக்கில் வந்துட்டு ஒரு சப்வூஃபர் கொடுத்துட்றாங்க. குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து ஒரு பேஸ் ஹெட் கிடையாது, நான் வந்து பேஸை வந்து ரொம்ப மைல்டாக வைக்கிறவன் தான். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சது. ஆன் த அதர் ஹேண்ட் நான் இது வரைக்கும் பார்க்காத மாதிரி இதில் வந்து இந்த ஆடியோ குவாலிட்டி, அதாவது மியூசிக் குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மிட்டு ட்ரபிள்லாம் வந்து நல்லா க்ளீனாக இருந்துச்சு. ஸோ வந்து கூட பாட்டு பாடிட்டு போகிற அளவுக்கு இட் வாஸ் ரியலி குட். அது எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து பேஸை பற்றி எனக்கு கவலையப்பட்டதில்லை, எனக்கு வந்து கூட பாட்டு பாடணும், அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ அது வந்து இந்த சிஸ்டம் எனக்கு கொடுத்துச்சு. ரியலி குட் ஜாப் தேர். மற்றபடி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. ஈவன் கடைசி சீட்டில் கூட ஏசி நல்ல எஃபெக்டிவாக இருக்கிறதா செய்தி வந்துச்சு. டிரைவ் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மோட் செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பாஷான நாப் வித் புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த டிரைவ் மோட்ஸ் ஆர் ட்ராக்ஷன் மோட்ஸ்லாம் எப்போ யூஸ் பண்ணுவேன்னு தெரியல. ஆனாலும் வந்து ட்ராக்ஷன் மோடில் வந்து ஸ்னோ, சாண்ட், மட் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4x4லாம் கிடையாது, பட் ஸ்டில் கொடுத்துருக்காங்க.
டிரைவ் மோட்ஸில் வந்து கம்ஃபர்ட், ஈகோ அண்ட் ஸ்போர்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. விச் குட் பி யூஸ்ஃபுல். கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இப்போ இருக்கணும்னா ஸ்போர்ட்டில் இருக்கலாம், இல்லை காசு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா எக்கானமி மோடு போட்டு நல்ல பெட்ரோலை சேவ் பண்ணலாம். அப்புறம் எலக்ட்ரானிக் பார்க் பிரேக் இருக்குது, ஆட்டோ ஹோல்டு இருக்குது, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் 2 சீட்ஸுக்குமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து உங்கள் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, அந்த கேமரா கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான். இந்த எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம ஹேண்ட் பிரேக் மாதிரி தான், பட் வந்துட்டு டிஸ்என்கேஜ் ஆகிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வண்டி எடுக்கும்போது டிஸ்என்கேஜ் ஆயிரும். ஆட்டோ ஹோல்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து டிராஃபிக்கில் நிற்கும் போது நீங்கள் வந்து பிரேக் அமைக்கிட்டு இருக்கணும் தேவையில்லை, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது வண்டி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைனலி இந்த காரை பற்றி நீ என்ன தான் சொல்ல வர, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ குட் காம்ப்ரமைஸ் கார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்ட் கார், ஒரு பெர்ஃபெக்ட் வெஹிக்கிள், பெர்ஃபெக்ட் ப்ராடக்ட்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. எல்லாத்துலேயும் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும். அந்த மாதிரி இந்த கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு நல்ல காம்ப்ரமைஸ் கார்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த வண்டியில் உள்ள ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் சூப்பர். ஆனால் வந்து இந்த வண்டி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு மேசிவ் அப்பியரன்ஸோ இல்லை ஒரு ரோட் ப்ரெசன்ஸோ கிடைக்காது. பின்னாடி பார்க்குறவங்க வந்து கரெக்டாக வருது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ரோட் ப்ரெசன்ஸ் அடி வாங்கி போயிடுது. பட் வந்து ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. பசங்க நல்ல ஒரு ஃபேமிலி கார், ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்ல முடியாது, பட் வந்து தேவையான அளவுக்கு பவர் இருக்குது. நீங்கள் ஆப்வியஸ்லி வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு XUV 700 ஆர் டாடா சஃபாரி கூட நீங்கள் கம்பீட் பண்ண முடியாதுங்க. பட் நீங்கள் ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் அது கூடவே கம்பீட் பண்ணுறீங்க. ஸோ வந்துட்டு ஒரு ஃபேமிலி கார், ஒரு நல்ல ஸ்மூத்தான டிரைவர் நீங்கள் அப்படின்னா இந்த கார் வந்து செட் ஆகும். இந்த வண்டி நான் வாங்கி ஒரு 2 மாதம் கழிச்சு தான் கியா கேரன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த வண்டி புக் பண்ணும்போது எனக்கு தெரியும் கேரன்ஸ்னு ஒன்று வருதுன்னு தெரியும். பட் நான் எதிர்பார்க்காதது வந்து கேரன்ஸோட ப்ரைஸ் பாயிண்ட். வெரி வெரி அக்ரெசிவ். 8.99 lakhsல பேஸ் மாடல் வருது, 16 some lakhsல வந்து ஹை எண்ட் மாடல் வருது, விச் இஸ் வெரி வெரி அக்ரெசிவ் ப்ரைஸிங். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து கார் வாங்குறதுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு என்னோட பர்டிகுலர் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக 2 கார்ஸ் வந்து இன் காம்படிஷன் அப்படின்னு பார்த்தா, ஒன்று அல்கசார், ஒன்று கேரன்ஸ். கேரன்ஸில் தேர் ஆர் சம் திங்ஸ் லைக் பேனோரமிக் சன்ரூஃப் இல்லை, 360 டிகிரி கேமரா இல்லை, அதெல்லாம் ஐ மீன் சன்ரூஃப் ஒன்றும் பண்ண முடியாது, பட் வந்து 360 டிகிரி கேமரா வெளியே மாட்டிக்கலாமே. அண்ட் மைலேஜ் வைஸ் பார்த்தாலுமே வந்து அவங்க இதே இன்ஜின் கொடுக்குறாங்க, இதே டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு இட் இஸ் அ ஃபியர்ஸ் காம்படிஷனுங்க. ஒன்லி திங் அது ஒரு எம்யூவி, அது வந்து ஃப்ரண்ட் லுக் வந்துட்டு ஒரு மோர் லைக் எம்யூவி லுக்கு, அண்ட் வந்து இது ஒரு எஸ்யூவி லுக், அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துகிட்டு பார்த்தாச்சுன்னா இட் இஸ் ஆக்சுவலி அ வெரி குட் கார் ஆக்சுவலி. ஸோ என்னோட ஃபைனல் வேர்டிக்ட் ஆஃப் அல்கசார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ வுட் சே இது ஒரு வெரி குட் காம்ப்ரமைஸ் கார். இந்த காரில் எக்கச்சக்கமான ஃபீச்சர் இருக்குது, ஆனால் வந்து இது எந்த ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர்லையும் எக்ஸல் பண்ணாது. இது எல்லா ஃபீச்சரையும் வச்சுருக்கோம், எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மீடியம் டு ஹை லெவலில் வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. பாடி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக, அந்த டோர்ஸ்லாம் வந்து நல்ல தட்லாம் நல்ல ஹெவியாக, அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு யூரோப்பியன் ஸ்டைல் கார் மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க, அதில் எதுவுமே டவுட் இல்லை. யூ வில் நெவர் ஃபீல் தட் இட்ஸ் அ வீக் கார், அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே உங்களுக்கு வராது. அந்த வெஹிக்கிள் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மூத். இன்ஃபேக்ட் நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த காரில் எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருதுடா அப்படின்னு. அது ஆக்சுவலாக ஒரு நெகட்டிவாக போகிற அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரோட்டில் போகும்போது அப்படியே தாளாட்டி அழகாக வந்து எல்லாத்தையும் தூங்க வச்சிடும், நீங்களும் தூங்கிடுவீங்க. அதான் அதில் பிரச்சனை. அது நல்லதா கெட்டதான்னு கூட தெரியல. இட்ஸ் ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மூத். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பவர் வந்து கம்மி கம்பேர்ட் டு அதர் வெஹிக்கிள்ஸ், அந்த மாதிரி ஆப்ஷன் அந்த மாதிரி இருக்குது. ரோட் ப்ரெசன்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நல்ல காம்ப்ரமைஸ் கார். உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க, நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியாக வந்து ட்ரிப்ஸ் நிறைய போகிறீங்க, லாங் டிரைவ்ஸ் போகிறீங்க, சிட்டிக்குள்ளேயே எனக்கு ஓட்டணும், அந்த மாதிரி ஒரு கார், ஒரு 4-seater கார் விச் கேன் அக்கேஷ்னலி பி அ 6-seater கார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அல்கசார் இஸ் அ குட் சாய்ஸ் ஃபார் யூ. ஸோ அவ்வளோதாங்க என்னோட ரிவ்யூ. ஹோப் யூ லைக் த ரிவ்யூ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் subscribe to my channel, share this video and like this video. I'll see you in the next one. Bye bye for now.